Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wa sallim wa ba'd. Innamal hayatud dunya la'ibun wa lahwun wa zinatun wa tafakhurun wa takathurun bainakum bil amwali wal awlad. Qala nabiyuna sallallahu alayhi wa sallam innamal a'malu bin niyat. சதகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் மனிதனுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி தன்னுடைய புறத்தில் இருந்து பல வெகுமதிகளை தந்திருக்கிறான். உலு செய்வோம் தொழுகைக்காக. அந்த உலு எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக அமைதோ வாழ்க்கையில பெரிய திருப்பங்களை எங்களுக்கு பார்க்க முடியும். எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து கொள்ளேலும். சில விடயங்களை நாங்கள் ரொம்ப சிறிதாக மதிக்கிறோம். நல்லடியார்களுக்கு அவர்களுடைய அந்தஸ்துகளை இம்மையிலையும் மறுமையிலையும் உயர்த்துறதுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார். நல்லடியார்கள் தான் அவைகளை மதித்து நடப்பாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. இதா தவல்தா அல் அப்துல் முஸ்லிமு அவில் முக்மினு, ஒரு முஸ்லிமான அடியான் அல்லது ஒரு முஃமின் வுலு செய்தால் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கழுவிடுகிறான். முகத்தை கழுவிட்டால் ஹரஜ மின் வஜ்ஹிஹி குல்லு ஹத்தியாத்தின் நலர இலைஹா பி ஐனைஹி, அவனுடைய கண்களினால் என்னென்ன ஹராம்களை பார்த்தார்களோ அவைகள் அனைத்தும் அவருடைய முகத்திலிருந்து தண்ணியோட கழுவி கொண்டு போயிடும். அல்லது அந்த உளினுடைய இறுதி சொட்டினோட அவுமா ஆஹிரி கத்தரில் மாய், இறுதி அந்த கத்தர் அந்த துளியோட எல்லாமே கழுவப்பட்டு போயிடும். ஃபைதா கசல எதைஹி ஹர்ஜமின் எதைஹி குல்லு ஹத்தியத்தின் காண எபுத்தி ஷுஹா, கையினால் எந்தெந்த தவறுகளை செஞ்சாரோ அவைகள் எல்லாமே பாவங்கள் அவருடைய கையில இருந்து தண்ணீரோட அல்லது தண்ணீருடைய இறுதி துளியோட கழுவப்படுது. கால்களை கழுவிட்டாலும் அப்படித்தான். ஃபைதா கசல ரிஜ்லைஹி ஹர்ஜத் குல்லு ஹத்தியத்தின் மஷத்ஹா ரிஜ்லாஹு மஅல் மாஇ அவ் மா ஆஹிரி கத்ரில் மாய், எங்க தவறான இடங்களுக்கு தவறான விடயங்களுக்காக வேண்டி நடந்தார்களோ அந்த காலினுடைய எல்லா விதமான பாவங்களும் காலை கழுவும் பொழுது சென்று விடுது, அல்லது அதனுடைய இறுதி துளியின் ஊடாக அனைத்துமே காலின் மூலம் அவர் நடந்த பாவங்கள் என்ன ஹராமான பல இடங்களுக்கு நடந்திருப்பாரு. கிளப்புகளுக்கு, சூது விளையாடக்கூடிய இடங்களுக்கு, பாவங்களுக்காக வேண்டி வேறு பயணங்கள் மேற்கொண்டு சில நாடுகளுக்கு சென்றிருப்பார்கள். இப்படியான எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறார். அல்லாஹ் அந்தஸ்துகளை சொர்க்கத்துல இந்த உலுவின் காரணமாக உயர்த்துறார். எவ்வளோ பெரிய நன்மைங்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹத்தாயா. நபி அவங்க கேட்டாங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாமே அல்லாஹ் அழித்து விடக்கூடியதான ஒரு அமலை உங்களுக்கு சொல்லவா? பாவம் அழிகிறது மட்டுமல்ல, வயர்ஃபவு பிஹி தரஜாத், அதன் மூலமாக அல்லாஹ் பல அந்தஸ்துகளையும் உயர்த்துகிறான். காலு பலா யா ரசூலுல்லாஹ், ஆம் நபியே அறிவிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்பாகுல் வுலூஇ அலல் மக்காரிஹி, கஷ்டமான நேரத்திலையும் வுலுவை பூர்த்தியாக செய்வதுன்னு சொன்னான். காலையில ரொம்ப குளிராக இருக்கும், சிலவங்க அந்த குளிர் தண்ணிய பிடிக்கிறதுக்கு சோம்பல் தனமாக நேரத்தை விட்டு கொண்டே இருப்பாங்க. சில ஆண்கள் சோம்பரிச்சு கொண்டு இருப்பாங்க மஸ்ஜிதுக்கு போகாம. இதனால அவங்களுக்கு இமாம் ஜமாத் மிஸ் ஆகி போயிடும். பெண்களும் அப்படித்தான், அதிகமாக அவர்களுடைய பெட்ஷீட்டை போத்தி கொண்டு எலும்பாம இருந்து கொண்டே இருந்து கடைசி நேரத்தில் ஏனோ தானோ என்று உழுவ செஞ்சு கொண்டு வந்து தொழ ஆரம்பிப்பாங்க. இவைகள் எல்லாம் சீதவித்தனத்துக்குரிய அடையாளமும். இப்படியான அமல்களின் மீது எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கூட
நாங்க ஆசை கொண்டவர்களாக அதனை பூர்த்தியாக செய்வோம். ரெண்டாவது சொன்னாங்க வகஸரத்துல் ஹுத்தா இலல் மசாஜிதி, மஸ்ஜிதிற்கின் பக்கம் அதிகமாக உங்களுடைய பாதங்களை எடுத்து வைக்கிறது, அதிகமான எட்டுகளை வைத்து மதரசா அதாவது மஸ்ஜிதுக்கு போறது. ஆரம்ப காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மஸ்ஜிதுக்கு போனாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்தில் பிறகு ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் பொழுது பெண்கள் 5 நேர தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போறது நிறுத்தப்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கூட சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் போல இல்லை இந்த காலம். நபி அவங்க இன்று உயிரோடு இருந்தா நிச்சயமாக பெண்கள் மஸ்ஜிதுக்கு போறதை தடுப்பாங்க என்றும் சொல்லியிருக்கிறான். கஷ்டமான நேரத்தில் வெறுப்பான சந்தர்ப்பங்கள்ல கூட புழுவை பூர்த்தியா செய்யறது, அதிகமாக மஸ்ஜிதுக்கு பாதங்களை எடுத்து வைக்கிறது. சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரத்தில் சின்ன சின்ன எட்டுகளை எடுத்து வைப்பாங்க. ஏனெனில் அதன் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், பாவங்களை மன்னிக்கிறான் என்ற சிந்தனை அவர்களுக்குள்ள இருந்தது. இதனால் தான் அவர்களுக்கு திக்ருடையவர்கள் என்றும் சொல்லப்படுது. மூன்றாவது இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க வம்திலாரு ஸலாத்தி பாத ஸலாத், ஒரு தொழுகைக்கு பின்னால இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறது. ஒரு தொழுகைக்கு பின்னால இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறது. இது பெண்களுக்கு செய்ய முடியும், ஆண்களுக்கு செய்ய முடியும். மஸ்ஜிதுக்கு போறாரு, தொழுதுடுறாரு, அடுத்த தொழுகை வரக்காட்டிலும் உட்கார்ந்து எதிர்பார்த்துக்கிறாரு, அல்லது நேரங்காலத்தோட போயிட்டு மஸ்ஜிதுல உட்கார்ந்து தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்படியானவர்கள் இன்றைக்கு அறவே இல்லைன்னு தான் சொல்லுவோம். இப்படியான ஹதீஸ்கள் எல்லாம் இன்றைக்கு மௌத்தாகி இருக்குது. பெண்களும் தான் நேரங்காலத்தோட அவர்கள் உழுவை நிறைவேற்றி அடுத்த அசானை எதிர்பார்த்து அவர்களுக்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாம். இப்படி விடயங்களை மறந்து இன்றைக்கு வாழக்கூடியவங்க ஒரு விதமான மூடத்தனத்துல அறிவினத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லா இவைகளை வைத்துத்தான் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் இஸ்லாம் பலதாய் போயிடும். எப்படி துணியின் உடைய வேலமானங்கள் அது இத்து போகும் பொழுது பழுதாகி பழையதாகி அதனுடைய டிசைன் இல்லாமலாகி போகுதோ, அதே போல இஸ்லாம் பழையதாகி போய்விடும் என்று சொல்லி சொன்னாங்க. வுலு என்கிறது சொர்க்கத்துக்குரிய ஒரு பாதை. புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لبلال இந்த ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுததன் பின்னால ஒரு நாள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல கேட்குறாங்க, யா பிலால், பிலாலே ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமல்தஹு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச அமல்கள்ல ஆகவும் ஆவல் வைக்கப்படக்கூடிய சிறந்த அமல் நீங்க செஞ்சிக்கிறீங்க, அதை பத்தி எனக்கு சொல்லுங்கண்டா. காரணம் என்னண்டா பிலால், ஃபைன்னி சமயத்து தஃபன் அலைக பைன யதைய ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல உங்களுடைய பாத அணியின் சத்தத்தை எனக்கு முன்னால நான் செய்மடித்தேன் என்று சொன்னான். எனக்கு முன்னால உங்களுடைய பாதணியின் சத்தத்தை நான் சொர்க்கத்தில் செய்மடித்தேன். காலமா அமல்து அமலன் அர்ஜா இந்தி அன்னி லம் அத்தஹர் தஹூரன் ஃபி சாஅத்தி லைலின் அவு நஹாரின் இல்லா சல்லைத்து பிதாலிகத் துஹூர் மா குதிபலி அன் உசல்லிய. யா ரசூலல்லாஹ், நான் செய்யக்கூடிய அமல்கள்ல நீங்க அப்படி காண்பீங்க என்று சொல்லி இருந்தா பெருசா எதுவும் நான் அமல் செய்யல, என்றாலும் நான் எனக்கு மிகவும் உதவி அளிக்கக்கூடிய ஒரு அமல் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது, நான் வுலு முறிந்துவிட்டால் அது ஃபீ சாஅத்தி லைலின் அவு நஹாரின், இரவு நேரமாக இருக்கலாம், பகல் நேரமாக இருக்கலாம், இல்லா சல்லைத்து பிதாலிகத் தஹூர், அந்த உலுவின் மூலமாக நான் மா குதுபலி அன் உஸல்லிய, எவ்வளவு தொழ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தஹியத்துல் உலுவை தொழுது கொள்வேன் என்று சொன்னார்.
இங்கே மாக்குத்திபலி அன் உசல்லிய என்று சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தொழுவதற்குண்டான எந்த அளவு சந்தர்ப்பத்தை தந்தானோ, எத்தனை ரக்காத் அல்லாஹ் நாடினானோ அத்தனை ரக்காத்துகளை நான் தொழுவேன். குறைஞ்சது 2 ரக்காத்தையாவது நாங்க வாழ்க்கையில தஹியத்துல் வுலு தொழுதிக்கிறோமாங்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கும். இந்த அமல்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருந்து இல்லாம போயிட்டுது. இதனால தான் ஒரு காலம் வரும் மக்கள் மூடர்களாக அறிவினர்களாக இருப்பார்கள், துனியாயெல்லாம் அறிந்திருப்பார்கள் என்றாலும் ஆஹிராவுடைய விடயத்தில் அறிவில்லாம இருப்பார்கள் என்கிறது. இப்படியான விஷயங்களை மறந்து அதனை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்றது தான். இதை போல ஒரு மடத்தனம் உலகத்தில் எதுவுமே இருக்க. சஹி முஸ்லிம்ல ஹதீஸ்கள் பதிவாக்கப்பட்டிருக்குது. தபுலுகுல் ஹில்யத்து மினல் முஃமின் ஹைசு யபுலுகுல் வுலூஉ. கியாமத்து நாளன்று வுலூனுடைய உறுப்புகள் எந்த அளவுக்கு மேலதிகமாக, அதாவது நீளமாக கழுவப்பட்டதோ அந்த அளவுக்கு ஒரு முஃமினுக்கு சுவனத்தினுடைய ஆபரணங்கள் எத்திக்கொள்ளும். சுவனத்தினுடைய ஆபரணங்கள் அவர்களுடைய கைகளை, அவர்களுடைய உடல் உறுப்புகளை எத்திக்கொள்ளும், அதாவது ஆபரணம் அணிவிக்கப்படும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்ட ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாஜ் செய்றாங்க. யகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம ஸலாஸ உகதின். மனிதன், ஒரு முஸ்லிம் முஃமின் ஆண் பெண் இவர்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் அவனுடைய தலையில 3 முடிச்சுகளை போட்டு விடுகிறான். யலிருபு குல்ல உக்தத்தின், முடிச்சுகளை போட்டு அந்த ஒவ்வொரு முடிச்சுக்கும் அவன் அடித்து கொண்டே இருப்பான். சொல்லுவான், அலைக்க லைலுன் தவீல் ஃபர்கத், உனக்கு இன்னும் நீண்ட நேரம் இருக்குது தூங்கு, நீண்ட நேரம் இருக்குது தூங்குன்னு சொல்லுவான். ஃபைனிஸ்தைகல, ஆனாலும் அதனை பொருட்படுத்தாம அடியான் எலும்பி ஃபதக்கர் அல்லாஹ, அவர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா, நான் மௌத்தா போனதன் பின்னால என்னை எழுப்பாட்டின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வைலைஹின் நுஷூர், அவனின் பக்கமே நான் மீளிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறேன், நாங்கள் நிச்சயமாக திரும்பி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது. அவர் திக்கிற அந்த செய்றாரு, துவாவை ஓதுறாரு, முடிச்சு அவிழ்ந்து விடுது. இன் ஹல்ல துகுதத்துன், 3 முடிச்சுல ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுது. ஃபைன் தவ்வல்லா, அவர் உலு செய்தா இன் ஹல்ல துகுதத்துன், இன்னும் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுது. ஃபஇன் ஸல்லா, தொழுதால் இன் ஹல்லத் உகுதத்துன், அந்த 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுது. ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸி, இந்த நேரம் ரொம்ப உற்சாகமாக, நஃப்ஸில மிகவும் சந்தோஷமாக அவரு நாளை கழிக்கிறாரு, காலை நேரத்தை அடைகிறாரு. வ இல்லா, இப்படி எதுவும் அவர் செய்யலண்டா அஸ்பஹ ஹபீசன் நஃப்ஸி, ஆகும் கெட்ட நஃப்ஸுடையவராக, கஸ்லான், ஹபீசன் நஃப்ஸி கஸ்லான், மிகவும் சோம்பேறியாக அவர் அன்றைய காலை அடைகிறார். அந்த நாள் முழுக்க அவருக்கு எல்லா விதமான கெடுதிகளும் இருக்கத்தான் செய்து என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான இந்த வுலு சம்பந்தமான ஹதீஸ்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், இந்த வுலு சுத்தம், வுலுக்கு நாங்கள் தஹூர் சுத்தம் என்ற பெயரும் சொல்லுவோம். இது ஈமானுடைய அரைவாசிந்தான். இதனால தான் ஒரு சஹாபி வந்து சொல்கிறாரு, உரீது அன் உவஸ்ஸிய ஃபி ரிஸ்கி, உரீது அன் யுவஸ்ஸஅ ஃபி ரிஸ்கி, யா ரசூலல்லாஹ், என்ற ரிஸ்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரிப்பை ஏற்படுத்த விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அதிம் அலத் தஹாரா யுவஸ்ஸஅ அலைக ரிஸ்குக், நீங்க எப்பொழுதும் தஹாரத்துடன் வுலுவுடன் இருங்க, அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்கில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று. நாங்க இது போன்ற அமல்களுக்கு எங்களை பழக்கிக் கொள்ளணும். இன்றைக்கு எல்லா விதமான தருத்திரியங்களுக்கும் காரணம் என்னது? தொழுகையுடைய நேரங்களை பிற்படுத்துறது. தொழுகைக்கு ஆகும் சிறந்த ஒரு ஆயுதமாக திகழக்கூடியது உது. இதில் நாங்கள் வீணாக்கி கொள்றது. இவைகளை ஒரு பொருட்படுத்தாம சோம்பலிக்கிறது. இவைகள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை
உருவாக்கும் என்கிறத மறந்துவிடக்கூடாது. ஹைர், இன்று நாங்கள் சூரத்து நிசாவில் 101வது ஆயத்தை தான் ஓத இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்துல அதிகமான சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறான். அதுல ஒன்று தான் தொழுகையை சுருக்குறது. அதுக்கு நாங்கள் தொழுகையை சுருக்குதல், நான் இங்கே ஃபிக்ஹ சொல்ல மாட்டேன், மாற்றமாக தஃப்சீரத்தான் உங்களுக்கு செய்வேன். தொழுகையை சுருக்கக்கூடிய விதங்கள், அதனுடைய ஃபர்லுகள், ஷர்த்துகள், சுன்னாக்கள் எல்லாமே இருக்குது. அவைகள் எங்களுக்கு ஃபிக்ஹ் கிதாபுகளில் படிக்கும் பொழுது பார்த்து கொள்ளலாம். அவைகள் நாங்கள் கற்றும் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. அதற்கு தாத்துர் ரெக்கா என்று சொல்லுவாங்க. தாத்துர் ரெக்கா, சஹாபாக்களுடைய கால்கள் எல்லாமே அந்த சூட்டின் காரணமாக பொசுங்கி போயிட்டு, அந்த அளவுக்கு கஷ்டம். அவங்க கால்களில் புடவை பட்டிகளை கட்டி கொண்டாங்க. இதுக்குத்தான் ரக்கா என்று சொல்றது. இதனால் அந்த யுத்தத்துக்கு பேரே கஸ்வா தாத்துர் ரெக்கா என்று வந்துச்சு. லொஹருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு தாத்துர் ரெக்கா என்ற யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் நின்று தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாங்க. இது முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்போர்கள், காஃபிர்கள், பகைவர்கள் பார்த்துட்டாங்க. அந்த நேரம் அவர்களை எங்களுக்கு வெட்டி வீழ்த்த இருந்துச்சு, நாங்க சந்தர்ப்பத்தை தப்ப விட்டுட்டோம் என்று வருத்தப்பட்டாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, இப்போது விட்டுடுங்க, இதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தொழுகை வருது, அந்த தொழுகை அவங்களுடைய உம்மா வாப்பா விட, அவங்களுடைய பிள்ளைகள், பொருள்கள் எல்லாத்தையும் விடவும் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானது, அது அவங்க நேசிக்கிறாங்க. அந்த நேரம் தொழுகை நிறைவேற்ற நாங்கள் பார்ப்போம், அவங்க மீது பாஞ்சி ஒரே தடவை அவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக வெட்டிவிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. ஸலாத்துல் ஹவுஃப், பயத்தினுடைய நேரத்தில் தொழும் தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பகைவர்களை பற்றிய பயம் வந்த நேரத்தில் தொழும் விஃபரத்தை பற்றி இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். காஃபிர்கள் அவங்க பல சதிகளை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அவங்களுடைய உம்மா வாப்பா, அவங்களுடைய மக்கள், செல்வங்கள் அனைத்தை விடவும் அதிகமாக அந்த தொழுகைய, அசர் தொழுகைய நேசிக்கிறாங்க என்று அவர்கள் பேசிக்கொள்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இதனுடைய ஹதீஸ நபியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, யாரு அசர் தொழுகையை வீணாக்குவாங்களோ, அதனுடைய நேரங்கள் காலங்களை முறையாக பேணி தொழமாட்டாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே இழந்து வெட்ட வெறுமனை நிற்கிறதை போல இந்த அளவு உம்மவாப்பாவை விடவும், சொத்து செல்வங்களை விடவும், தன்னுடைய மக்களை விடவும் அவர்களுக்கு அந்த தொழுகை விருப்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க இவங்களுடைய பயம் ஏற்பட்டால் ஸலாத்துல் ஹவுஃப் என்ற விதத்தில் இப்படி தொழுங்க என்று சொல்லிக் கொடுத்தாங்க. எனவே ஹவுஃபுடைய நேரத்தில் மட்டுமல்ல, ஏனைய நேரங்கள்லையும் தொழுகையை சுருக்கக்கூடிய விதம் இருக்குது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வைதா லரப்தும் ஃபில் அர்லி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன், நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில வெளிக்கிளம்பி சென்றால், அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத்தி, தொழுகையை சுருக்குறது, அல்லது நீங்க பிரயாணத்தில் சென்றால் தொழுகையை சுருக்குறது உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது. இன் ஹிஃப்தும் ஐ யஃப்தினகுமுல்லதீன கஃபரு, காஃபிர்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்வார்கள், உங்களை ஃபித்னாவில் போடுவார்கள் என்று பயம் ஏற்பட்டால், இன் ஹிஃப்தும் உங்களுக்கு பயம் ஏற்பட்டால், ஐ யஃப்தினகுமுல்லதீன கஃபரு, காஃபிர்கள் தொந்தரவு செய்வார்கள் என்ற பயம் உண்டானால்,
நீங்க தொழுகைய கசரு செய்து கொள்ளுங்கோ, உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது. இன்னல் காஃபிரீன கானு லக்கும் அதுவம் முபீனா, நிச்சயமாக காஃபிர்கள் உங்களுக்கு பகிரங்க விரோதிகளாக இருக்கிறார்கள் என்கிறத அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுறான். இப்படி பகைவர்களை சந்திக்கிறது பிரயாணத்தினுடைய நேரத்துல, மழையுடைய சந்தர்ப்பத்துல, நோய் போன்றது ஏற்பட்ட நேரங்களை எல்லாம் எப்படி தொழ வேணும் என்ற இந்த விவரம் ஆயத்துகள்ல சொல்லப்பட்டிருக்குது. பிரயாண காலத்துல காஃபிர்களுடைய கெடிதிகள் பயப்படுறதுக்கு உண்டான காலம்தான் அன்று. இந்த சந்தர்ப்பத்திலேயும் தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம் என்பது இந்த ஆயத்தங்களுக்கு உற்சாகம் ஈட்டுது. இதிலிருந்து தான் கசர் தொழுக, அதாவது தொழுகையை சுருக்கிறது உண்டாகிட்டது என்றும் தஃசீர் சொல்லுது. பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் பயம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் கசரு தொழலாம் என்று இந்த ஆயத்தின் மூலமாக, அதாவது தொழுகையை சுருக்கி தொழலாம் என்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. பயம் இல்லாத சமயத்திலும் கசரு தொழலாம் என்று ஃபிக்ஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. ஹதீஸின் படியும் அந்த பயம் இல்லாத நேரத்திலையும் பிரயாணத்தில் கசரு தொழலாம் என்கிறது அதற்குண்டான சட்டங்களோட இஸ்லாமிய சட்ட நூல்கள்ல எங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப இந்த தொழக்கூடிய முறைய குர்ஆன் சொல்லிக் கொடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாப் செய்கிறான். ஃபைதா குன்த ஃபீஹிம், நீங்க அவர்களோட யுத்தத்துடைய காலத்துல இருந்தால், அதாவது சஹாபாக்களோட யுத்தத்துடைய காலத்துல இருக்கிறீங்க, ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத், அவங்களுக்கு தொழுகையை நிறைவேற்ற போறீங்க, தொழுவிக்க போறீங்க. இந்த நேரம் ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக வல்யஹுது அஸ்லிஹத்தஹும், ஒரு கூட்டம் உங்களோட அவர்களுடைய ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டே நிக்கட்டும். தொழுகைக்காக ஒரு கூட்டம் அவர்களுடைய ஆயுதங்களை சுமந்து கொண்டே உங்களுடன் நிக்கட்டும். ஃபைதா சஜது, அந்த உங்களோட நின்றவர்கள் சஜிதா செய்தால் ஃபல் யகூனு மின் வராஇக்கும், அவர்கள் உங்களுக்கு பின்னால ஆகிடுவார்கள். வல் தஅதி தாயிஃபத்துன் உக்ரா, அதாவது 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுது கொண்டு ஃபல் யகூனு மின் வராஇக்கும், அவங்க உங்களுக்கு பின்னால போயிட்டு அந்த பகைவர்களுடைய திசையில திரும்பி பாதுகாத்து கொண்டிருப்பாங்க. வல் தஅதி தாயிஃபத்துன் உக்ரா லம் யுஸல்லு, தொழாத ஏற்கனவே பாதுகாத்து கொண்டு இருந்த கூட்டம் அவங்க உங்களோட வந்து நிற்பாங்க. ஃபல் யுஸல்லு மஅக, உங்களோட சேர்ந்து தொழுவாங்க. எனவே இங்க சுருக்கக்கூடிய விதம் சொல்லப்பட்டிருக்குது, அதோட பூர்த்தியாக தொழக்கூடிய விதமும் சொல்லப்பட்டிருக்குது. தொழுக சுருக்குற விதத்துக்கு பல நிபந்தனைகள் இருக்குது. பூர்த்தியாக தொழக்கூடிய முறையும் இங்க சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது கூட்டத்துக்கு நீங்க தொழுவிப்பீங்க, இன்னொரு கூட்டம் எந்த திசையில பகைவர்கள் வருகிறார்களோ அதன் பக்கம் திரும்பி பாதுகாத்து கொண்டு இருப்பாங்க. நேரடியாக தாக்காமல் பாதுகாப்பாங்க, பகைவர்களுடைய தாக்குதல்ல இருந்து காப்பாற்றுவாங்க. அவங்க 2 ரக்காத் தொழுது முடிஞ்சதன் பின்னால தொழாத கூட்டம் வருவாங்க, இந்த தொழுத கூட்டம் பாதுகாப்பாங்க. அவங்களும் வந்து ரசூலாவோட தொழுவாங்க. அப்ப என்ன நடக்குது, நபி அவங்களோட சேர்ந்து 2 4 ரக்காத் தொழுதிடுவாங்க. அடுத்த கூட்டம் ஏற்கனவே 2 ரக்காத் தொழுதவங்க மீண்டும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நின்று சலாம கொடுப்பாங்க. அதாவது ஒன்று இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 ரக்காத் தொழுதுட்டு அப்படியே அத்தஹியாத்துல இருப்பாங்க. ஏற்கனவே 2 ரக்காத் தொழுது போன கூட்டம் வந்து அவருடைய பேலன்ஸ் 2 ரக்காத்தை தொழுது நபி அவங்களோட சேர்ந்து சலாம் கொடுப்பாங்க. அது ஒரு முறை. இப்படியாக இந்த தொழுகைய பல விதத்துல நிறைவேற்ற முடியும். பகைவர்கள் கிப்லாவின் பக்கம் வருவார்கள் என்று இருந்தா எல்லாரும் சேர்ந்து கிப்லாவின் பக்கம் நின்று தொழுவாங்க. சுஜூதுக்கு போகும் பொழுது பின்னுக்கு ஒரு கூட்டம் நின்று இருப்பாங்க ருக்கு செஞ்சுட்டு,
மற்ற கூட்டம் ஏற்கனவே சுஜுது போனவங்க தலையை தூக்கும் வரைக்கும். அவங்க தலையை தூக்கியதன் பின்னால ஏற்கனவே சுஜுது போகாதவங்க சுஜுது போவாங்க. இப்படியாக மாறி மாறி இந்த தொழுகையை நிறைவேற்றுவாங்க. இந்த அளவுக்கு குர்ஆன் இந்த தொழுகையை விவரித்து இருக்குது என்று சொன்னா கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இந்த தொழுகை எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. யுத்தத்துடைய கட்டத்தில் கூட இமாம் ஜமாத்தை விடுமாறு சொல்லல. அத்துடனே பகைவர்கள் கிப்லாவுடைய திசை அல்லாத திசையில வருவார்கள் என்றால் எந்த முறையில தொழ வேண்டும். ஒரு கூட்டம் 2 ரக்காத் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடன் தொழுவாங்க. அவங்க தொழுதன் பின்னால அவங்க போவாங்க, போயிட்டு பாதுகாத்து கொண்டு இருப்பாங்க. அதன் பின்னால தொழாதவங்க வருவாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து 2 ரக்காத் தொழுவாங்க. ஏற்கனவே 2 ரக்காத் தொழுதுட்டு போனவங்க மறுபடியும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில வந்து சேர்ந்து கொள்வாங்க. அவங்களுடைய பேலன்ஸ் தொழுதுட்டு அப்படியே சலாம் கொடுப்பாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் கொடுத்ததன் பின்னால ஏற்கனவே ஒரு கூட்டம் தொழாத நிலைமை இருக்கும், அதுக்கும் ஒரு வடிவம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவங்க எழும்பி தொழுது தன்னுடைய தொழுகை பூர்த்தியாக்கி கொள்வாங்க. இப்படியான பல விதிமுறைகள் ஃபிக்ஹ் கிதாபுல சொல்லப்பட்டிருக்குது. இங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல சொல்லிக் கொடுக்கிறான். ஃபைதா சஜது ஃபல்யகூனு மின் வராஇக்கும் வல் தஅதி தாயிஃபத்துன் உக்ரா. முதலாவது கூட்டம் உங்களோட சஜிதா செஞ்சிட்டால் அவங்க பின்னுக்கு போகட்டும், அடுத்த கூட்டம் உங்களிடத்துல வரணும். லம் யுசல்லு, அவங்க ஏற்கனவே தொழாதவர்களா இருப்பாங்க. ஃபல் யுசல்லு மாக்க, இப்ப அவங்களும் உங்களோட சேர்ந்து தொழுவாங்க. வல் யஹுது ஹிதரஹும் வ அஸ்லிஹத்துஹும், அவர்களும் அவர்களுடைய ஆயுதங்கள் பாதுகாப்புக்கான விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள். வத்தல்லதீன கஃபரு, இப்படி நீங்க தொழுகைய நிறைவேற்றணும். ஏனெனில் காஃபிர்கள் நீங்க லவ் தக்ஃபுலூன மறதியில் ஆகிவிட்டால், வத்தல்லதீன கஃபரு லவ் தக்ஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும், காஃபிர்கள் உங்களுடைய ஆயுதங்களை விட்டும் நீங்க மறதியில் ஆகிவிடுறத விரும்புறாங்க. இப்ப உங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்தினா அந்த ஆயுதங்களை மறுபடியும் உங்களோட எடுத்துக்கொள்றது சிரமமாகிடும். அதனால ஆயுதங்களை சுமந்து கொண்டே தொழுங்க. அம்தியாத்துக்கும், உங்களுடைய பொருள்களையும் பராமுகமாக இந்த முஸ்லிம்கள் விட்டு விட்டு மறந்து விடுறத காஃபிர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இதனால ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தன் வாஹிதா, ஒரே தடவையில உங்களின் பக்கம் அவர்கள் சாய்ந்து தாக்குதலை விடுத்துடுவாங்க. வலா ஜுனாஹ அலைக்கும் இன்கான பிக்கும் அதம் மின் மதரின், அதே போலத்தான் மழையின் காரணமாக உங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு விட்டாலும் அந்த நேரமும் உங்களுக்கு தொழுகைய ஜம்மு செய்யலும் என்கிறது ஃபிக்ஹ் கிதாபுகள்ல சொல்லப்பட்டு இருக்குது. 4 ரக்காத் தொழுகைகளை எங்களுக்கு ஜம்மு செஞ்சு தொழையிலும், ஆனாலும் சுருக்கக்கூடாது. மழையுடைய சந்தர்ப்பத்தில் அதற்கு நிபந்தனை இருக்குது. ஏற்கனவே முதலாவது தொழுகை அது நாங்கள் லுஹரண்டு வச்சு கொள்வோம். அதுக்கு தக்பீர் கட்டும் பொழுது மழை பெஞ்சு கொண்டிருக்கணும். லொஹருடைய தொழுகையை பூர்த்தியா தொழுது சலாம் கொடுக்கும் பொழுதும் மழை பெய்யணும். அதற்கு பின்னால அசர ஜம்மு செய்வோம். அசர ஜம்மு செஞ்சு தக்பீர் கட்டும் நேரத்திலையும் மழை பெஞ்சு கொண்டிருக்கணும் என்ற அந்த நிபந்தனை இருக்குது. அந்த வகையில மழையுடைய நேரத்திலையும் அந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழக்கூடிய முறையை இலகுவாக்கி தந்திருக்கிறான். இதனால தான் மழையினால அல்லது வலா ஜுனாலைக்கும் இன் கான பிக்கும் அதம் மின் மத்தரின் அவ் குந்தும் மர்தா, அல்லது நோயின் காரணமாக, மழையின் காரணமாக, அல்லது நீங்க நோயாளிகளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கஷ்டமாக இருந்தா நீங்க உங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்து விடுறதுனால உங்களுக்கு குற்றம் ஒன்று இல்லை என்றும் இந்த ஆயுதத்தை சுமக்காம தொழுறதுக்கு உண்டான அமைப்பையும் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய தற்காப்பை நீங்க உறுதி செய்து கொள்ளணும். அல்லாஹ் நிராகரிப்பவர்களுக்கு இழிவை தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று இந்த ஆயத்து முடியுது. இன்னல்லாஹ ஆதலில் காஃபிரீன அதாபம் முஹீனா, இழிவான வேதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார்.
எனவே தாத்து ரிக்காவில் நடந்த இந்த விஷயத்தை வைத்து இந்த ஆயத்து இறங்கியது. அதே மாதிரி பனு அம்மார் இல்ல பனு அன்மார் நூன் வரணும். அந்த பனு அம்மார் என்ற கோத்திரத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கோத்திரத்துக்கு படையெடுத்து போ அல்லாஹ் அந்த கோத்திரத்துக்கு தோல்வியை உண்டாக்கினான். அவங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, ஒருத்தரம் காண முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற தோழர்களும் அவங்களுடைய ஆயுதங்களை கலட்டி வச்சு அவங்களுடைய வேலைகளை ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. ஏன், அங்க யாரும் இல்லை, இப்ப யுத்தம் செய்யறதுக்கு உண்டான அமைப்பும் இல்லை, எல்லாரும் ஓடி போயிட்டிருக்கிறாங்க. ஆனா ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் அவங்களுடைய ஆயுதங்களை கலட்டி வச்சுட்டு தத்தமது வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களை விட்டு பிரிஞ்சு தனியா வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த நேரம் ஹௌரா பின் ஹாரிஸ் முஹாரிபி என்கிறவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனிச்சு இருக்கிறத கண்டு சொன்னார், அவனுடைய மனிதர்களிடத்துல, நான் முஹம்மத கொல்லவில்லை என்றால் அல்லாஹ் என்ன கொள்வானாக, நான் நிச்சயமா முஹம்மதை கொல்லுவேன், அப்படி கொல்ல என்றால் அல்லாஹ் என்ன கொல்லட்டும் என்று சொல்லி அவனுடைய வாளையும் ஏந்தி கொண்டு மலையை விட்டு இறங்கி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்தான். நபி அவங்க அவன் வருவதை கண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவன் வாரத்தை காணல. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாள் தொங்கி இருக்கிறத கண்டு அந்த வாளை உருவி கொண்டு, என்னை விட்டு உன்னை பாதுகாக்கிறது யார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு அஸ்ஸ வஜல் என்று பதில் சொன்னாங்க. அதோட உள்ளுக்குள்ளால துஆவும் செஞ்சாங்க, யா அல்லாஹ், நீ நாடியபடி ஹௌரா பின் ஹாரிஸை விட்டு எனக்கு போதுமாக்கி கொள்வாய், என்னை போதுமாக்கி கொள்வாயாக, எனக்கு நீ போதுமாகி விடுவாயாக என்ற கருத்துப்பட துவா கேட்டாங்க. நபி அவங்க இந்த துவாவை செய்யறாங்க. அவன் ரசூலுல்லாஹ்வை வெற்றத்துக்காக வேண்டி வாளை ஓங்குறான். அதுக்குள்ள அவனுடைய தோல் புஜங்களுக்கு இடையில ஒரு சுளுக்கு ஏற்பட்டு அப்படியே கீழே விழுந்தான். அவனுடைய கையில இருந்த வாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்க. அவன் கீழே விழுந்தோடனே வாள் கையை விட்டு அகன்றுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாளை எடுத்தாங்க. இப்பொழுது என்னை விட்டு உன்னை பாதுகாக்கிறது யார் என்று சொல்லி கேட்டான். அவன் யாரும் இல்லை, ஹஸரத் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ற நான் அவனுடைய அடிமை தூதர் என்று நீ சாட்சி சொல்லு, உன்னுடைய வாளை நான் உனக்கு தந்துடுறேன். அவன் சொன்னான், நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஆனா உங்களை எதிர்த்து நான் ஒரு போதும் காஃபிர்களோடு சேர்ந்து போரிடவும் மாட்டேன், உங்களுக்கு விரோதமாக பகைவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி சத்தியமிட்டு சொன்னான். நபி அவங்க அவனுடைய வாளை கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, நீ தான் என்னை பார்க்கவும் சிறந்தவன் என்று அந்த மனிதன் சொன்ன நேரம், சந்தேகம் இல்லாம உன்னை பார்க்கவும் நான் சிறந்தவன் தான் என்று சொன்னோனே அந்த மனிதன் அவனுடைய கூட்டத்தினிடத்துல மனிதர்களிடத்துல போயிட்டு நடந்த விவரத்தை சொன்ன நேரம் அவங்களோட கொஞ்சம் பேர் ஈமான் கொண்டாங்க என்று இந்த சம்பவம் ரிவாய்ட் செய்யப்பட்டிருக்குது. இதனால இப்படியான சம்பவங்களை வைத்துத்தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு என்றெல்லாம் சொல்லப்படுது. இவைகளுக்கு பின்னால தன்னுடைய பாதுகாப்பை, உங்களுடைய தற்பாதுகாப்பை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். எப்படி, ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த, இப்படி நீங்க தொழுகையை முடிச்சிட்டால், இதெல்லாம் பயமான யுத்தமான சந்தர்ப்பங்கள், அதே நேரம் எந்த பயமும் இல்லாத சந்தர்ப்பங்களை ஒட்டி சொல்லப்படுது. ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த, நீங்க தொழுகையை முடித்து கொண்டால், தொழுகை தொழுது முடித்து விட்டால், ஃபத்குருல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, கியாமன் வ குஊதன், நின்றவர்களாகவும், குஊதன் உட்கார்ந்தவர்களாகவும், வாலா ஜுனூபிக்கும், உங்களுடைய விழாப்புறங்கள்ல சாய்ந்தவர்களாகவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. ஃபைதத்மானன்தும் ஃபஅகீமுஸ் ஸலாத்த, நீங்க இத்மீனான் ஆகிவிட்டால், அதாவது உங்களுக்கு அந்த பயங்கள் அச்சங்கள்
அதற்குண்டான தடைகள் அசௌகரியங்கள் போய்விட்டால், அச்சம் தீர்ந்துவிட்டால், ஃபஅகீமுஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்க, தொழுகை வழக்கப்படி நிறைவேற்றுங்க. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, ஏனென்றால் தொழுகை விசுவாசிகள் மோமின்களுக்கு குறிப்பிட்ட காலங்களில் தொழுறத்துக்குத்தான் விதியாக்கப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகள்ல சொல்றான். அப்ப தொழுகையை இன்னென்ன நேரத்தில் இப்படித்தான் தொழணும் என்ற நடைமுறைகள் இருப்பது எங்களுக்கு தெரியும். தொழுகை நிறைவேற்றியதன் பின்னால் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்யணும் என்கிறது, நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, படுத்து கொண்டு திக்ரு செய்யலாம் என்றதெல்லாம் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. திக்ரு என்கிறதுக்கு அல்லாஹு தாலாவுடைய பெயர்களை நாவினால உச்சரிக்கிறது, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறது, இவைகள் எல்லாம் திக்ர்ல